கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய எல்லா இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிடும். ஸோ டெவலப் ஆன இடத்துல ஒரு இடம் வாங்குறதை விட டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருந்து 3 மடங்கு வரையுமே அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் குரோம்பேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிராண்டட் ஷோரூமில் இருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பர்பஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8-9 ரூமுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 ரூபா வரையுமே வந்து போயிட்டு இருக்கு. மாடம்பாக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுமே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சென்னைக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு சென்னை லிமிட்டில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு சூப்பரான லேஅவுட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். சுற்றி ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேஅவுட்டுங்க. அது மட்டும் இல்லை, நான் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24/7 பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தாங்க இது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் உடனே வீடு கட்டி குடி வரணும், என்னை சுற்றி ரெசிடென்சியல் இருக்கணும், அதுக்கு மத்தியில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு இந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, உள்ளே என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, வெளியே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுக்கு தாங்க வந்திருக்கும். ஸோ இந்த சைட்டை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க கொடுக்குறாங்க. இந்த சைட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்தி கணபதி நகருங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. என்னை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றி ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியலுக்கு பக்கத்தில் தான் இந்த லேஅவுட்டை வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மினிமம் பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. சக்தி கணபதி நகரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி மினிமம் பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பிளாட் தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குங்க. ப்ரீ லான்ச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 960 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே அவைலபிளாக இருக்கு. ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்லாம் வந்து 24 ஃபீட்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரோடோட சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து லான்ச்சிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். கூடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமர்ஷியல் வைஸாக இருந்தாலும் சரி, ரெசிடென்சியல் வைஸாக இருந்தாலும் சரி, நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்போ எப்படி கோயம்பேடு இருக்கோ அதே மாதிரி இன்னொரு 5-6 வருஷத்துக்குள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிடும். ஸோ டெவலப் ஆன இடத்துல ஒரு இடம் வாங்குறதை விட டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இடம் வாங்குனீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல வாங்குனீங்கனாலும் சரி, இல்ல ரெசிடென்சியல் மைண்ட் செட்ல வாங்குனீங்கனாலும் சரி, பீக்ல வந்து டெவலப் ஆகும். அதோட பிரைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ல் இருந்து 3 மடங்கு வரையுமே அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. கூடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் குரோம்பேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிராண்டட் ஷோரூமில் இருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோட்டில் SRM ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு SRM காலேஜ் வந்து இருக்குது, அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு வண்டலூரில் வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு நியர்பைலேயே தீபம் ஹாஸ்பிட்டலுமே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த GST ரோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியா தாங்க டெவலப் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கிளாம்பாக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வரையுமே டெவலப்மெண்ட்ஸ் வந்து பீக்ல வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒர்க்கிங் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. கூடுவாஞ்சேரியிலே வந்து ஜோகோ ஐடி கம்பெனி இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல அவைலபிளா இருக்கு. மறைமலை நகர்ல உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்கு.
ஸோ ஒர்க்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாலும் இந்த கூடுவாஞ்சேரி சுற்றி வந்து நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் எனக்கு பின்னாடியே ஒரு வீடு வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பர்பஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8-9 ரூமுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 ரூபா வரையுமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் SRM காலேஜ் இருக்குது, உங்களுக்கு IT கம்பெனிஸ் இருக்குது. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நான் வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ரெண்டல் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரையுமே இந்த சரௌண்டிங்ல நீங்க ஈஸியா வந்து இன்கம் வந்து பார்க்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல உடனே நான் வீடு கட்டி குடியேறணும், என்னை சுத்தி ரெசிடென்சியல் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இங்க இண்டிவிஜுவல் வில்லாஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாடம்பாக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சென்னைக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுமே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சென்னைக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிக்கிறலாம். கம்மியான பிளாட்ஸ் மட்டும்தான் டெவலப் பண்ணியிருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு DTCP அண்ட் RERA அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6,000ல இருந்து 6,500 வரையுமே வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ IT கம்பெனி இருக்கு, மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. சுத்தி ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்களுடைய பிரைஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 5,599 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் லான்ச்சுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இவங்களுமே 6,000 ருபீஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு. சைட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் லான்ச்சுக்கு முன்னாடி வந்து வாங்குற பட்சத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபாய் வரையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சைடில் இருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டு மட்டும் சேல் பண்ணலங்க, உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி 80% வரையும் லோனுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னவே நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல இடம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். Tata, see you soon.